بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم صدق الله العظيم. இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தாருல் குர்ஆன் குர்ஆன் கலாசாலையின் கௌரவ அதிபர் ஷேக் ஹனீஃபா ஃபலாஹி ஹஸரத் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் கௌரவ பிரதம அதிதிகளே, இம்மதரசாவினுடைய நிர்வாக உறுப்பினர்களே, பெற்றோர்களே, அன்பார்ந்த மாணவ மாணவி செல்வங்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை எத்தி வைப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று நம்மில் அநேகமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நாங்கள் எங்களுடைய காலம் எப்படியோ போய்விட்டது, நாங்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன என்று. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை சுன்னாவை குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களாக, ஆலிம்களாக, ஹாஃபிலாக்களாக, காரிகளாக, காரியாக்களாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை சீரற்றதாக இருக்கின்றது. சகோதரர்களே, குறிப்பாக தாய்மார்களே, எங்களிடத்தில் என்ன நல்ல பண்புகள், என்ன நல்ல குணங்கள், அதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய குதரத்தின் மூலமாக, வல்லமை மூலமாக பெற்றெடுத்து வந்தார்கள். அந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் கேட்டார்கள், யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரா ஸௌ, உங்களுடைய வாப்பா ஒரு கெட்ட மனிதர் அல்ல. வமா கானத் உம்முகி பகிய்யா, உங்களுடைய தாய் ஒரு கெட்ட நடத்தையுள்ள பெண் அல்ல என்பதாக சொன்னார்கள். இதிலிருந்து நாம் எதை விளங்குகின்றோம்? ஒரு உம்மா, ஒரு வாப்பா கெட்டவர்களாக, கெட்ட நடத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய மடியிலே பிறக்கக்கூடிய, மடியிலே தவழக்கூடிய, மடியிலே வாழக்கூடிய அந்த குழந்தைகளிடத்திலும் கெட்ட பழக்கங்கள் வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த நபியுடைய மனைவியுடைய ஒரு மறுப்பாளர். அந்த மனைவியுடைய மடியில் வளர்ந்த மகன் கண்ணானும் ஒரு மறுப்பாளனாக மாறினான். வெள்ளப்பெருக்கு வரப்போகின்றது, மகன் அழிந்துவிடக் கூடாது, மகன் நாசம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மகனை பார்த்து சொன்னார்கள், யா புனையர்க்கம் மஅனா, என்னுடைய அருமை மகனே, எங்களோடு நீ கப்பலில் ஏறிவிடு, வலா தகும் மஅல் காஃபிரீன், நீ காஃபிர்களோடு ஆகிவிடாதே என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த மகன் என்ன சொன்னான்?
சஆவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, தண்ணீரிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய மலைக்கு மேலால் ஏறிக்கொள்வேன் என்பதாக சொன்னான். ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவருடைய மனைவி ஒரு மறுப்பாளர். அந்த தாயுடைய மடியிலே வளர்ந்த மகன் கனானும் ஒரு மறுப்பாளனாக மாறினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மனைவி ஒரு தியாகி. அந்த தியாகியுடைய மடியிலே வளர்ந்த மகனும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தியாகியாக மாறினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு கண்டேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த மகன், ஒரு தியாகியுடைய மடியில் வளர்ந்த மகன் சொன்னார், வாப்பா, ஃபஃஅல் மா துஅமர், உங்களுக்கு எதை ஏவப்பட்டுள்ளதோ அதனை நீங்கள் செய்யுங்கள், என்னை பொறுமையாளர்கள் என்றும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக சொன்னார்கள். இதிலிருந்து எதை விளங்குகின்றோம்? தாயிடத்திலே எந்த நல்ல குணங்கள் இருக்கின்றதோ, தாயிடத்திலே என்ன நல்ல பண்புகள் இருக்கின்றதோ, அந்த தாயுடைய மடியிலே வளரக்கூடிய பிள்ளைகளிடத்திலும் அந்த தன்மைகள் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொண்டால் முஆவியா பின் அபி சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகன்தான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகன்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி திறமை இருந்தது, நுண்ணறிவு இருந்தது. அவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், சிறு வயதில் முஆவியா எதிர்காலத்தில் தலை சிறந்த ஒரு அரசியலாளராக, தலை சிறந்த ஒருத்தராக வருவார் என்பதாக சொன்னார்கள். அந்த நுண்ணறிவை, அந்த நல்ல பண்பை தன்னுடைய தாய் ஹிந்து பிந்து உத்பாவிடம் இருந்துதான் படித்தார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் யஸீத் ஒரு ஆட்சியாளன், ஆனால் திறம்பட ஆட்சி செய்யவில்லை, அவரிடத்தில் நுண்ணறிவு இருக்கவில்லை. காரணம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஒரு கிராமப்புறத்தார். அவர் அழகுக்காக வேண்டியும் அவர் குடும்ப வம்சத்துக்காக வேண்டியும் திருமணம் முடித்தார். தாயிடத்திலே பேசக்கூடிய அளவுக்கு எந்த சிறப்பும் அம்சம் இருக்கவில்லை. அதே போன்றுதான் மடியில் வளர்ந்த யஸீதிடமும் எந்த திறமைகளும் இருக்க முடிய இல்லை என்பதாக சொல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருக்கின்றோம். எம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை சுமந்தவர்களாக மாற வேண்டும், ஹாஃபிலாக்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாடமாக்கிய குர்ஆனை சுமக்கக்கூடிய நல்ல சிறந்தவர்களாக மாறுவதாக இருந்தால் எம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இதே போன்றுதான் அன்பார்ந்த தாய்மார்களே, எம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆகவும் மோசமான பழக்கம்தான், எங்களுடைய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தவறு செய்து விட்டால் அவர்களை மாடு என்றும் எருமை என்றும் கழுதை என்றும் நாசமாப்போ என்றும் தொலைந்து போ என்றும் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. தொலைந்து விடு, நாசமாகிவிடு என்று சொல்லுகின்றோம். சகோதரர்களே, இமாம் ஜமஹ்ஷரி அரபி இலக்கணத்துடைய மிகப்பெரிய ஆசிரியர் ஜமஹ்ஷரி தன்னுடைய மாணவர்களோடு பிரயாணம் செய்கின்றார்கள். அவர் சென்ற வாகனத்துடைய கால் சறுக்கி கீழே விழுந்து முட்டங்கால் உடைந்து விட்டது. இந்த நேரம் மாணவர்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள். எங்களுடைய ஆசிரியருக்கு இவ்வாறு நடந்திருக்க கூடாது என்று அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார், சிறு வயதில் நான் ஒரு குருவியை பிடித்து காலிலே நூலை கட்டி பட்டம் விடுவது போன்று விட்டுக் கொண்டிருந்தேன். அந்த நேரம் என்னுடைய தாய் சொன்னார், மகனை விட்டுவிடு வேண்டாம் என்று. நான் கேட்கவில்லை. அந்த குருவி ஒரு மரத்துடைய கிளையிலே சிக்கிக் கொண்டது. குருவி போனா போகட்டும், நூல் வேண்டும் என்று இழுத்தேன். அந்த குருவியுடைய முட்டங்கால் உடைந்து விட்டது. என்னுடைய தாய் சொன்னால், ஒரு நாள் அல்லாஹ் உன்னுடைய முட்டங்காலை உடைப்பான் என்று சொன்னால், அந்த தாயுடைய வார்த்தை தான் இன்று நான் சிறு வயதில் செய்ததற்கு என் தாய் சொன்னதை
வாழ்க்கையில் அனுபவிக்கின்றேன் என்பதாக சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். தனக்கென்று ஒரு வணக்க ஸ்தலத்தை கட்டி அதில் வணக்கம் புரிந்து வந்தார். ஒரு நாள் தாய் வந்து அழைக்கின்றாள், யா ஜுரைஜ், ஜுரைஜ் என்பதாக அழைக்கின்றாள். ஜுரைஜ் தொழுது கொண்டிருக்கிறார். யா ரப்பி உம்மி வசலாத்தி, என்னுடைய தாய் என்னை அழைக்கின்றாள், என்னுடைய தாய்க்கு பதில் கொடுக்கவா அல்லது தொடர்ந்து தொழவா என்று நினைத்துவிட்டு தொழுது கொண்டிருக்கிறார். இரண்டாவது நாளும் அழைக்கின்றார், மூன்றாவது நாளும் அழைக்கின்றால் ஜுரைஜ் பதில் கொடுக்கவில்லை. ஜுரைஜுடைய தாயார், அல்லாஹும்ம லா துமித்ஹு ஹத்தா யன்துர இலா வுஜூஹில் முமிசாத், யா அல்லாஹ் ஜுரைஜை விபச்சாரிகளுடைய விடயத்திலே சிக்க வைக்காமல் மரணிக்க செய்து விடாதே என்பதாக துஆ செய்து விடுகின்றார். சகோதரர்களே, ஜுரைஜையும் ஜுரைஜுடைய வணக்கத்தை பற்றியும் மக்கள் பிரபல்யமாக பேசுகின்றார்கள். உதாரணம் காட்ட முடியாத ஒரு அழகான விபச்சாரி அந்த கூட்டத்தாரிடம் கேட்கின்றால், ஜுரைஜை கெடுத்து விடட்டுமா என்று தன்னை அலங்கரித்துக் கொண்டு உடுத்துக்கொண்டு ஜுரைஜுக்கு முன்னால் வருகின்றாள். ஜுரைஜ் அந்த பெண்ணை ஏறிட்டும் பார்க்கவில்லை. ஜுரைஜுடைய வணக்க ஸ்தலத்தில் ஆட்டிடையன் இருந்தான். அந்த ஆட்டிடையோனு தவறாக நடந்து கர்ப்பமுற்று பிள்ளையை பெற்றெடுத்து வந்து சொன்னால், நானும் ஜுரைஜும் தவறாக நடந்து குழந்தை பிறந்து விட்டது. மக்கள் பார்த்தார்கள், ஜுரைஜ் ஒரு வணக்கசாலி, நல்ல மனிதர், இவ்வாறான மோசமான வேலையை செய்து விட்டாரா என்று மக்கள் ஜுரைஜை அடித்தார்கள், ஏசினார்கள், அவருடைய வணக்க ஸ்தலத்தை உடைத்து விட்டார்கள். ஜுரைஜ் கேட்டார், ஏனப்பா இப்படி செய்தீர்கள்? இல்லை, நீயும் இன்ன பெண்ணும் தவறாக நடந்து குழந்தை பிறந்திருக்கின்றது, குழந்தையை கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார். அந்த குழந்தையுடைய வயிற்றில் விரலை குத்தி கேட்டார், ஏ குலாம், ஏ சிறுவனே சொல், மன் அபூக்கே, உந்த வாப்பா யார், நீ யாருக்கு பிறந்தவன்? அப்போது அந்த குழந்தை, சிறு குழந்தை பேசியது, அர்ராயி, இன்ன ஆட்டிடையன்தான் என்னுடைய தந்தை என்பதாக. இதிலிருந்து எதை விளங்க வேண்டும்? ஒரு தாய் வணக்கம் புரிந்து கொண்டிருந்த மகனுக்கு எதிராக அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், இவரை விபச்சாரிகளுடைய விடயத்திலே சிக்க வைத்து விடு என்று துஆ செய்கின்றால், அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த ஜுரைஜ் விபச்சாரிகளுடைய விடயத்திலே சோதிக்கப்பட்டார் என்றால், அன்பார்ந்த தாய்மார்களே, இன்று நாம் கண்டதற்கெல்லாம் எங்களுடைய குழந்தைகளை சபிக்குகின்றோம், ஏசுகின்றோம், பதுவா செய்கின்றோம், எருமை என்பதாக சொல்கிறோம், கழுதை என்பதாக சொல்கின்றோம், இனி எதற்கும் லாய்க்கற்றவன் என்பதாக சொல்லுகின்றோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சிறிய விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இமாம் புகாரி அவர்களுடைய சிறு வயதில் கண் பார்வையை இழந்தார்கள். அந்த தாய், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாய், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைக்கு அகப்பார்வையை கொடுத்திருக்கிறாய், வெளிப்பார்வையை கொடுத்து விடு என்பதாக துஆ செய்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அந்த தாயுடைய கனவிலே வந்து சொன்னார்கள், தாயே, உன்னுடைய மகனுடைய பார்வை அல்லாஹ் திருப்பி கொடுத்து விட்டான் என்பதாக. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு பார்வை இழந்த பிள்ளையுடைய பார்வையை தாயுடைய துஆவி மூலமாக பெற முடியும் என்றால், ஏன் எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்குவதற்கு சிரமப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள், ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள், படிப்பிலே மோசமாக இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி ஏன் இவர்களுக்கு திறமையை பெற்றுக் கொடுக்க முடியாது? எனவே நாம் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்து அவர்கள் நல்லவர்களாக, சமூக தலைவர்களாக, தலை சிறந்தவர்களாக மாற நாம் அனைவர்களும் பிரார்த்திக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.